வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம அகர முதல எழுத்தெல்லாம் அப்படிங்கிற திருக்குறள் கதை நூலிலிருந்து ஒரு கதையை கேட்க போகிறோம். இதனுடைய நூலாசிரியர் கவிஞர் பா. ஆயிஷா சித்திக் அவர்கள். கதை கேட்கலாமா? அகர முதல எழுத்தெல்லாம். அன்று காலை பொழுது பரபரப்பாய் விடிந்தது. காட்டில் அனைத்து விலங்குகளும் சிங்கராஜாவை பார்த்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று விரைந்தன. சிங்கராஜா, சிங்கராஜா என்று அனைத்து விலங்குகளும் அழைத்தன. என்னவாக இருக்கும் என்று யோசித்து கொண்டே சிங்கராஜா குகையிலிருந்து வெளியே வந்தது. சிங்கராஜாவை பார்த்து அனைத்து விலங்குகளும் பயத்தில் ஒரு அடி பின்னே சென்றன. யாராவது ஒருவர் பிரச்சனையை சொல்லித்தானே ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டே மான் முன்னே வந்தது. சிங்கராஜா, நாங்கள் உணவு தேடி எங்கள் இருப்பிடத்தை விட்டு வெளியே சென்றவுடன் எங்கள் குட்டிகளை யாரோ பிடித்து தின்று விடுகின்றார்கள். அதுவும் சிறு குட்டிகள். பெரிய விலங்குகளை வேட்டையாடுவதுதானே வீரம். ஆனால் ஏதோ ஒரு விலங்கு இந்த தர்மத்திற்கு மாறாக செயல்படுகின்றது. இதை காட்டு விலங்குகளுக்கு முதலில் புரிய வைக்க வேண்டும். ஆம் சிங்கராஜா என்ற அனைத்து விலங்குகளும் கூறின. சின்ன சின்ன குட்டிகளை ஈவிரக்கமில்லாமல் கொல்வது யார்? இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் இல்லாமல் தவறு செய்வது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் சிங்கராஜா என்று கரடி கூறியது. குட்டிகளை பார்த்து கொண்டு உணவு தேடாமல் இருக்க முடியாது என்று ஒட்டகச்சிவிங்கி கூறியது. உணவு தேடி சென்ற பிறகு யாரும் இல்லாத சமயங்களில் குட்டிகள் கொல்லப்படுகின்றன. இந்த நிலை தொடர்ந்தால் காட்டில் விலங்குகளே இருக்காது என்று யானை கூறியது. சரி, இதற்கு ஒரு முடிவு எடுக்கிறேன் என்று சிங்கராஜா கூறியது. அனைத்து விலங்குகளும் சென்ற பின் குரங்கை அழைத்தது சிங்கராஜா. குட்டிகளை கொன்று தின்பது யார் என்று கண்டுபிடிப்பது பொறுப்பு குரங்காரே என்றது சிங்கராஜா. சரிங்க சிங்கராஜா என்றது குரங்கு. குரங்கு மரத்தின் மீது மறைந்திருந்து காட்டினை கண்காணிக்க ஆரம்பித்தது. விரைவில் விலங்கு குட்டிகளை கொல்வது ஒரு சிறிய புலி என்று கண்டுபிடித்து சிங்கராஜாவிடம் கூறியது. சரி, நான் பார்த்து கொள்கிறேன் என்றது சிங்கராஜா. அதே காட்டில் வயதான புத்திசாலியான ஒரு புலி இருந்தது. அந்த புலியிடம் பேசலாம் என்று முடிவெடுத்தது சிங்கராஜா. அந்த வயதான புலி குணநலன்களில் சிறந்த புலி என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. மறுநாள் அந்த வயதான புலி வரவழைக்கப்பட்டது. அதனிடம் சிங்கராஜா பேச்சுவார்த்தை நடத்தியது. அந்த வயதான புலி சிங்கராஜாவுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டது. பின்பு அனைத்து விலங்குகளும் வரவழைக்கப்பட்டன. அனைத்து விலங்குகளிடமும் சிங்கராஜா பேசியது. இனிமேல் யார் இரை தேடி தனது இருப்பிடத்தை விட்டு வெளியே சென்றாலும் வயதான புலியிடம் குட்டிகளை ஒப்படைத்து செல்ல வேண்டும். புத்திசாலியான வயதான புலி அனைத்து குட்டிகளுக்கும் கல்வி கற்றுத்தரும், பாதுகாப்பாகவும் பார்த்து கொள்ளும் என்று கூறியது. சரி என்று அனைத்து விலங்குகளும் ஒப்புக்கொண்டு வயதான புலியிடம் தங்களது குட்டிகளை ஒப்படைத்துவிட்டு உணவு தேட புறப்பட்டன. இது தெரியாமல் சிறிய புலி என்றும் போலவே குட்டிகளை தேடி வந்தது. குட்டிகள் அதன் இருப்பிடத்துள் இல்லை. அது அங்கும் இங்கும் அலைந்து தேடியது. அப்பொழுது வயதான புலி அனைத்து விலங்குகளுடைய குட்டிகளுக்கும் பாடம் சொல்லித் தருவதை பார்த்தது. மெதுவாக பக்கத்தில் வந்தது. அப்பொழுது வயதான புலி அனைவருக்கும் அறிவுரைகள் கூறியது. அகரம் என்பது எழுத்துக்களுக்கு தொடக்கம். அதுபோல உலகத்திற்கு தொடக்கம் இறைவன். எனவே நாம் நன்கு எழுத்துக்களை கற்க வேண்டும். அதைப்போல உலகிற்கு முதன்மையான இறைவனையும் வணங்க வேண்டும். நாம் தீய செயல்களை செய்யக்கூடாது. அவ்வாறு செய்யும்போது நம்மை உலகிற்கு முதலான இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை மனதில் வைக்க வேண்டும் என்றது. அதை கேட்ட சிறிய புலி மனம் திருந்தி, எனக்கு யாரும் இவ்வாறு சொல்லித் தந்ததில்லை. அதனால்தான் நான் தவறு செய்துவிட்டேன். எனவே என்னையும் உங்களுடைய வகுப்பில் சேர்த்து கொள்ளுங்கள். இனிமேல் நான் தவறு செய்ய மாட்டேன் என்று கூறி வகுப்பில் இணைந்து கொண்டது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சி அடைந்தன. அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. குறள் எண் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களெல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன. அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது. நன்றி. அடுத்த வாரம் மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நமது நூலாசிரியர் திருமதி பா. ஆயிஷா சித்திக் அவர்கள் திரு பாபா சாஹிப் மற்றும் திருமதி ஹிதாயத்து நீசா ஆகியோருக்கு மகளாக பிறந்தார். பள்ளி காலத்தில் கல்வியில் மிகுந்த நாட்டம் கொண்டிருந்தார். அந்த கல்வி நாட்டம் இவருக்கு ஆசிரியராக வேண்டும் என்ற எண்ணத்தை சிறு வயதிலேயே ஏற்படுத்திவிட்டது. அதனால் நெய்க்காரப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியான கிரசன்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிக்கு சேர்ந்தார். 2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வழியாக தேர்ச்சி பெற்று இளநிலை உதவியாளராக சில காலம் பணிபுரிந்தார்.
பிறகு கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வு ஆகிய இரண்டிலும் தேர்ச்சி பெற்ற இவர் 2013 முதல் அரசு பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது கணவர் சித்திக் அன்சாரி பழனியில் தொழில் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் பள்ளி பருவத்தில் இருந்தே தமிழ் ஆர்வம் கொண்டிருந்ததால் ஆங்கில இலக்கியம் பயின்ற போதிலும் தமிழ் இலக்கிய பணி ஆற்றுவதில் ஆர்வம் கொண்டுள்ளார். சமுதாய பார்வையில் அறிஞர் அண்ணா என்ற கருத்தரங்கில் பங்கேற்று அண்ணாவின் பேச்சாற்றல் என்ற தலைப்பில் வழங்கிய இவருடைய கட்டுரை மிகவும் பாராட்டப்பட்டது. மாநில நலனில் சுற்றுச்சூழல் எனும் கருத்தரங்கில் சுற்றுச்சூழல் மாசுபாடு என்ற தலைப்பில் கட்டுரை வழங்கினார். கவிமுகி பன்னாட்டு தமிழாய்வு இதழ் நடத்திய பண்டைய தமிழர் பண்பாடு இலக்கியம் ஆற்றுகை மரபுகள் என்னும் கருத்தரங்கில் பங்கேற்றார். பண்டைய தமிழன் மருத்துவ பண்பாடு என்ற இவருடைய கட்டுரையும் உரையும் இந்நிகழ்வில் பரிசுக்குரியதாக தேர்வு செய்யப்பட்டது. ஆய்வு கட்டுரைகள் எழுதுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த கவிஞர் திருமதி ஆயிஷா சித்திக் அவர்களுடைய பார்வை கவிதை இலக்கியத்தின்பால் திரும்ப சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு காரணமாக அமைந்தது என்கிறார். தற்போது பல்வேறு கருத்தரங்கங்களும் கவியரங்கங்களும் இவருடைய சொற்சித்திரங்களுக்காக வாயின் கதவை திறந்து வைத்திருக்கின்றன. ஜெர்மனியில் இருந்து ஒளிபரப்பப்படும் தமிழருவி வானொலியின் பல நிகழ்ச்சிகளும் பங்கேற்று சிறப்பித்து வருகிறார். இவருடைய பணியை பாராட்டி கவித்தன்றல் என்ற விருதை தமிழருவி வானொலி வழங்கி சிறப்பித்தது. மேலும் பல்வேறு கவிதை போட்டிகளில் பங்கேற்று சிறந்த கவிதைகள் எழுதியதற்காக பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளார். பட்டிமன்றங்களில் ஆர்வம் கொண்ட திருமதி ஆயிஷா சித்திக் இங்கிலாந்தில் இருந்து இயங்கி வரும் உலக அமைதி மற்றும் நல்லுறவு அமைப்பான PSSM தமிழ் ஐரோப்பா என்ற அமைப்பில் நடைபெற்ற பட்டிமன்றங்களில் பங்கேற்றுள்ளார். திருக்குறளில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவர் திருக்குறள் முழுவதையும் தெளிவுரையுடன் வாசித்து உலக சாதனை சான்றிதழ் பெற்றுள்ளார். இவருக்கு குறள் செல்வம் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் மாணவர்களை திருக்குறள் வாசிக்க வைக்க தொடர்ந்து செயலாற்றி வருகிறார். முகங்கள் 6 என்ற கவிதை தொகுதியிலும் இவருடைய 25க்கும் மேற்பட்ட கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. கவிஞரின் இலக்கிய பணியும் மென்மேலும் தொடர்ந்து வாகை சூட வாழ்த்தி மகிழ்கிறோம்.